ஃபுட் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் 96% ஃபெயிலியர், 4% தான் சக்ஸஸ் ரேட்டு. ஒழுங்காக கற்றுக்கிட்டு போகணும். யூடியூப் பார்த்து பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. சார் கேஎஃப்சியை பார்த்து அப்படியே பண்ணுறேன் அப்படிமா கேட்டால் கிராமத்தில் அந்த ரேட்டுக்கு கேஎஃப்சி விற்க முடியும் சார், உங்களால் விற்க முடியுமா? நம்ம பிஸ்னஸ் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகணுன்றதுக்காக நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போகிறாங்க. ஆப்வியஸாக கடை திறக்கும் பொழுது அவேர்னஸுக்காக நீங்கள் காசு கொடுத்தா பண்ணுற மாதிரி வரும், வேறு வழியே கிடையாது. ஒரு கடத்துல என்ன ஆகும், நீங்கள் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து காசு கொடுத்து வீடியோ போராட்டி கடை ஓடாதுங்க நிலைமை வந்துடும். நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, டீ கடை ஓடுதுன்னா பக்கத்தில் நான் டீ கடை போடுறேன் அப்படிங்கிறாங்க. அவன் பழைய டீ கடை 5 வருஷம் வச்சுருப்பான், 10 வருஷம் வச்சுருப்பான். அவன் மூடிட்டு போக மாட்டான். நீங்கள் 3 மாதத்தில் நீங்கள் தான் மூடிட்டு வெளியே வரணும். இப்போ ஒரு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃப்ரான்ச்சைசி மூலிமா போகிறது பெட்டரா, இல்லாட்டி நம்மளுமே அகாடமியில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக சார்? 7 கோடி ரூபா ஃப்ரான்ச்சைசின்னு வச்சுங்க. கேஎஃப்சி மேலே ஒரு பிராண்ட் எடுக்கணும். நம்மளால் எடுக்கிறது ஊர் பேர் தெரியாத பிராண்ட் எடுக்கிறாங்க. 2 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கான் சார். 50,000 ரூபாய்க்கு 4 இடத்துல கடை போடுறான். உடனே வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறேன்னு போடுறான். இவனே வந்து ஒழுங்காக லாபம் எடுத்துருக்க மாட்டான். ரிப்ளை டைம் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இந்த ஷோ இன்ஃபினிட்டி ஃபுட் டாக்ஸ். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமியோட ஃபவுண்டர் சிதம்பரம் அவர்கள் தான் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நம்ம தொடர்ச்சியாக நிறைய வீடியோ பண்ணிகிட்ருக்கோம், நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஒரு குறிப்பாக முக்கியமாக மக்களுக்கு போய் சேரணுன்ட்டு நான் தேடி சில கொஸ்டின்லாம் எடுத்து வந்திருக்கேன். இந்த பாட்காஸ்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது. A to Z ஒரு நல்ல டாபிக்ஸ், என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற மாதிரி, என்னென்ன லொக்கேஷன், அந்த மாதிரி எல்லாமே டாப் டு பாட்டம் சொல்லிட்டு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். அது இல்லாமல் பேசலாமா சார்? கண்டிப்பாக பேசலாம், சொல்லுங்கள். ஓகே சார். ஃபுட் பிஸ்னஸில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, லொக்கேஷன் தெரியாமல் போட்டுருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு ஃபுட் பிஸ்னஸ்க்கு லொக்கேஷன் எந்த அளவுக்கு முக்கியம், எப்படி அதை செலக்ட் பண்ணணுன்னு? லொக்கேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். ஒரு ஃபுட் பிஸ்னஸ்க்கு ஃபோர்மோஸ்டான விஷயம் வந்து லொக்கேஷன். ஒரு மாடலுக்கும் ஒரு மாதிரி லொக்கேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கடை போட்டால் ஓடாதும்பாங்க. எந்த மாதிரி கடைகள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டால் ஓடும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நல்லா போகும். ஹை எண்டான கேஃபே, அதாவது 150 ரூபாய்க்கு மேலே காஃபி விற்கிற கேஃபே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டிங்கன்னா போகும். அதே இது ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டால் போகாது. ஒரு காப்பிக்கிற டீ கடையை ஃபஸ்ட் ஃப்ளோரில் போட்டால் போகாது. அது எல்லாமே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் போடணும். ஸோ இடம் ஏவல் பொருள். அதே மாதிரி இன்னும் இந்த டிப்ஸை வந்து இன்னும் நான் விரிவாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எல்லா மாடலுக்கும் சூட் ஆகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் நான்வெஜ் நல்லா மூவ் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நீங்கள் போடணும். இப்போ வந்து வெஜிடேரியன்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் போட்டிங்கன்னா பெருசாக போகாது. அதே மாதிரி வெஜிடேரியன் இருக்க ஏரியாவில் நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் போட்டிங்கன்னா போகாது. வேறு ஆங்கிளில் பார்ப்போம். ஒரு ரெஸ்டாரண்ட்டு வந்து காஸ்ட்லியாக இருக்குதுன்னு வச்சுங்க, நீங்கள் நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை வந்து ஒரு காலேஜ் பக்கத்தில் போட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பட்ஜெட்டாக வருவாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாலேயோ ஒரு கமர்ஷியல் ஏரியாலேயோ போட்டிங்கன்னா ரேட்டை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு பல ஆஸ்பெக்ட்ஸில் இது பார்க்கலாம். ஸோ லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாடலுக்கு இது சூட் ஆகுமா, உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் அங்கே இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். மெயினாக அந்த ஃபுட்டு அந்த ஏரியாவுக்கு சூட் ஆகணும், அந்த ப்ரைஸிங் அந்த ஏரியாவுக்கு சூட் ஆகணும். ஓகே. இது எல்லாமே வந்து நம்மளோட அகாடமிலையுமே நீங்கள் லேர்ன் பண்ணி கன்சல்ட்டிங்கில் இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுப்போம் சார். இப்போ இன்னொன்று வந்து ஒரு லொக்கேஷனில் நீங்கள் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு முடிவு எடுத்துறீங்க. எக்ஸாம்பிள் ஒரு காப்பி கடை. சுற்றி உங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த காப்பி கடை நிறையா இருக்கும். பில் நம்பர் வச்சு பார்க்க முடியும். ஓகே. இப்போ ஒரு காப்பி கடைக்கு போகிறீங்க, காலையில் 6 மணிக்கு போனீங்கன்னா முதல் பில்லு போடுவான். ஒரு சில நம்பர்ஸ் வந்து 1, 2, 3ன்னு ஸ்டார்ட் ஆகும் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக. ஒரு சில பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் கண்டினியூட்டியோடு வரும். இப்போ 2020, 2030ன்னு ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிள். அப்போ 2020 காலையில் 6 மணிக்கு இருக்குது. ராத்திரி வந்து 2320 இருக்குது அப்படின்னா எவ்வளோ பில் போயிருக்குன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு ஆவரேஜ் பில்லிங் புரியும். காஃபி மட்டும் சாப்பிட்டா இப்படி பில் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸோடு சாப்பிட்டா இப்படி பில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு ரஃபாக இந்த கடை வந்து 20,000 பண்ணுது, 30,000 பண்ணுது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பழைய கடையோட ஏற்கனவே இருக்க கடையோட சேலை உங்களால் அப்படியே உங்கள் புது கடைக்கு கொண்டு வர முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 25% வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓ பரவாயில்லப்பா, இவர் வந்து 30,000 பண்ணுறாரு. இன்னொரு ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படின்னா,
கூகுள் மேப்பை வச்சு எந்த கடை பிஸியாக இருக்குது, எந்த நேரத்தில், எந்த நாளில் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் இந்த ரெஸ்டாரண்ட் எடுத்திருக்கேன் சார். ஓகேவா? அன்னபூர்ணா ஆர்எஸ்புரம்னு வச்சுங்க. இப்போ இந்த கடையோட ரிவ்யூஸ்லாம் இருக்குது. இது கூகுள் மேப்பில் ஓவர் வியூக்கு கீழே ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு தெரியுதா பாப்புலர் டைம்ஸ்ன்னு தெரியுதா? இன்னைக்கு இப்போ வெள்ளிக்கிழமை லைவ் 3 மணி. கடை எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு இங்கே உட்காந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்க மெக்டானல்ட்ஸ்க்கும் பார்க்கலாம். புரியுது. இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. இது திங்கக்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, புதன்கிழமையா, திங்கக்கிழமை எப்போ பிஸியாகுது, எப்போ வந்து ரொம்ப பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் பல விஷயம் முடிவுக்கு வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடுறது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் அப்புறம் எக்ஸ்பென்ஸ் பற்றியும் டிப்ஸ் வந்து நிறைய பேர் தேடுறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஸ்மால் திங்க் பிக் இதுதான் நாங்கள் சொல்கிறது. ஆரம்பிக்கிறது ஒரு 5 லட்ச ரூபாக்குள்ளே நீங்கள் ஆரம்பித்தாவே போதும் சார். பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பிக்கப் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணலாம். அப்புறம் பெரிய கடையாக போகலாம், ஒரு கடைக்கு நீங்கள் 4 கடை திறக்கலாம், அது எல்லாமே பண்ணலாம். ஸ்டார்ட் ஸ்மால் திங்க் பிக் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் மனசில் வச்சுக்கங்க. அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாகவே ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது சார் எனக்கு கனவு கேஃபே ஓப்பன் பண்ணணும், 30 லட்ச ரூபா போட போகிறேன், 40 லட்ச ரூபா போட போகிறேன். நீங்கள் 5 லட்ச ரூபா மாடலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா 30 லட்ச ரூபா மாடலில் ஈஸியாக ரன் பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கம்மியாகவே போடும் பொழுது கால்குலேட்டட் ரிஸ்க் இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபுட் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் 96% ஃபெயிலியர், 4% தான் சக்ஸஸ் ரேட்டு. ஒழுங்காக கற்றுக்கிட்டு பண்ணணும். யூடியூப் பார்த்து பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. அது ஒன்று. இன்னொரு பெரிய மிஸ்டேக் இவங்க பண்ணுறது வந்து ஆப்ரேஷன் காஸ்ட் வச்சுக்கிறது இல்லை. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு இருக்குது, குடும்பம் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அப்போ ஒரு 6 மாதமாவது கடை ஓடுதோ ஓடலையோ சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், ஃப்ரிட்ஜு ஓடும், கரண்ட் பில்லு கட்டி தானே ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து மினிமம் ஒரு காஸ்ட் இருக்குது. அதை வந்து கையில் எப்போவுமே வச்சுக்கணும். இது போக வந்து நீங்கள் குடும்ப செலவையும் பார்க்கணும். ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணி நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னா கூட ஒரு ரன்னிங் கேபிட்டலே 1 லட்ச ரூபா தேவைப்படுது ஒரு மாதத்துக்கு. ஒரு 3-4 சேல்ஸே பண்ணலன்னு வச்சுங்களேன், அதுக்கே வந்து 1 லட்ச ரூபா உங்களுக்கு வேணும். சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கொடுக்கணும், இதெல்லாம் இருக்குல்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிப்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதுனே சொல்லலாம். ஒரு ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தால் தான் ஆடியன்ஸு பீப்புளெலாம் வந்து உள்ளே ஈர்க்கப்படுவாங்க. அதை பற்றி டிப்ஸ் சொல்லுங்கள் சார். ஆம்பியன்ஸ் வந்து இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சார் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது தேவையில்லை. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணுவாங்க, சார் வந்து நான் கடை வந்து அடுத்த வாரம் திறக்கிறேன், இமீடியட்டாக நான் வந்து கிளாஸுக்கு வரணும். நான் ஏன்ப்பா இவ்வளோ நாளாக நீ லேட் பண்ணுற அப்படின்னா, இல்லை சார் கடையில் இன்டீரியர் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ முதல்ல வந்து மெனு கற்றுக்கிறத விட இன்டீரியர் முக்கியமான சத்தியமாக கிடையாது. முதல்ல உங்கள் மெனு உங்களுக்கு தெரியணும், என்ன ஃபுட்டு நீங்கள் செய்ய போகிறீங்க, கஸ்டமருக்கு சர்வ் பண்ண போகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டீரியருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று அப்படியே நான் இவனை பார்த்து காப்பிடிக்கிறேன், அவனை பார்த்து காப்பிடிக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை வந்திருக்காங்க, சார் கேஎஃப்சியை பார்த்து அப்படியே பண்ணுறேன் அப்படிமா. கேட்டால் கிராமத்தில் அந்த ரேட்டுக்கு கேஎஃப்சி விற்க முடியும் சார், உங்களால் விற்க முடியுமா அப்படிங்கிறது முக்கியம். எதையுமே ஓவர் டூ பண்ணக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இப்போ நார்த் இந்தியன் கேஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சு அவ்வளோ அழகாக இன்டீரியர் பண்ணலாம். ஆமாம். இந்த மாதிரி ஒரு பிளெயின் வால் பெயிண்டிங்கு, இதில் ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த பேக்ரவுண்டில் இந்த பக்கம் ஒரு 3 ஃபோட்டோ கருப்பு பார்டர், இந்த பக்கம் ஒரு 3 ஃபோட்டோ கருப்பு பார்டர், ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ எப்படி இருக்கும் அந்த இடம்? நான் சொல்கிறது ரொம்ப பிரமாதமான குவாலிட்டி போனீங்க அப்படின்னா 1500 ரூபா வரைக்கும் வரும். புரியுது. ஒரு பெரிய சைஸ் ஃப்ரேமே ஒரு 3 போட்டிங்கன்னா 10,000 ரூபாய்க்குள்ள வேலை முடிஞ்சிடும். இதுக்கு நான் இவனை பார்த்து காப்பிடிக்கிறேன், அவனை பார்த்து காப்பிடிக்கிறேன், அமெரிக்காலேருந்து இந்த கடையை பார்த்தேன், அந்த கடையை பார்த்தேன்னு அந்தளவுக்கு வந்து சீன் தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ஹையரிங் பற்றி பார்க்கலாம் சார். நார்த் இந்தியன்ஸ் சேர்க்கலாமா, இல்லாட்டி சவுத் இந்தியன்ஸே சேர்க்கலாமா, மேல் வச்சுக்கலாமா, ஃபீமேல் வச்சுக்கலாமா, இதில் ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா, அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஒரு காலத்தில் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா நார்த் இந்தியன் ஸ்டாஃப் எல்லாம் பயங்கர சீப்புன்னு சொன்னோம். இப்போ வந்து நார்த் இந்தியன் ஸ்டாஃபோட சம்பளமும் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டாஃபோட சம்பளமும் கிட்டத்தட்ட ஒன்றாயிடுச்சு. ஓப்பனாக சொல்ல போனால் நார்த் இந்தியன்ஸ் சவுத் இந்தியனோட லீவ் எடுக்காமல் கொஞ்சம் அதிகம் வேலை பார்க்குறதா மக்களுக்கு ஃபீல் இருக்கிறதுனால சம்பளம் வந்து தமிழ் பசங்களோட நம்ம நார்த் இந்தியன் பசங்களுக்கு இப்போ அதிகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம பசங்க கொஞ்சம் லீவ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். நார்த் இந்தியன் பசங்க வந்து லீவ் வந்து ரொம்ப எடுக்கிறது இல்லை, ஏன்னா ஊர் வந்து தூரமாக இருக்குது, அது ஒரு ரீசன் வச்சுங்களேன். அதனால் வந்து இப்போ யாரை எடுத்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம வந்து ஏன் நார்த் இந்தியன்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா லீவ் எடுக்காமல் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நம்ம ஊர் ஆட்கள் எல்லாமே அவங்கள வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
நம்ம பசங்க கொஞ்சம் லீவ் எடுக்கிறாங்க. எடுப்பாங்க, ஃபோன் நோண்டுவாங்க, ஃபோன் பேச போயிடுவாங்க. ஆமாம். நார்த் இந்தியன்ஸும் அது பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் கம்பேரிட்டிவாக வந்து லீவு வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறது இல்லை. ஃபெஸ்டிவல் இன்னொன்று வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போகிறாங்க. அதாவது நார்த் இந்தியனையும் வச்சுக்கலாம், சவுத் இந்தியனையும் வச்சுக்கலாம். நார்த் இந்தியனை வச்சுக்கும் போது காஸ்ட் கம்பெனி அதிகமாகுது. ஃபுட்டு கொடுக்கணும், அக்காமடேஷன் கொடுக்கணும். நம்ம ஆட்களுக்கு ஃபுட்டு மட்டும் கொடுத்தாவே போதும், அக்காமடேஷன் தேவையில்லை. அந்த இடத்துல கொஞ்சம் சேவ் பண்ணுவீங்க. ஓகே சார். அதேமாதிரி மேல் ஃபீமேல் சொல்லியிருந்தோம் இல்லையா? மேல் ஸ்டாஃப் வந்து கம்பேர்ட் டு ஃபீமேல் ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பென்சிவ். இதில் நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. இப்போ ஒரு சரவணபவன் மாதிரி ரெஸ்டாரண்ட்டோ ஏடிபி மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் மேல் ஸ்டாஃப் வந்து எல்லா வேலையும் பார்க்கக்கூடியவங்க தேவை. ஒரு வெயிட் தூக்கணும் அப்படின்னா மேல் ஸ்டாஃப் தூக்குவாங்க. கேஃபே மாடலில் உங்களுக்கு ஃபீமேல் ஸ்டாஃப் மட்டும் இருந்தாவே போதும். பெரிய கடையில் மேல் இருப்பாங்க, ஃபீமேல் இருப்பாங்க. ஃபீமேல் வந்து ஒரு தண்ணி விற்கிற வேலை பார்ப்பாங்க, ஒரு ஆர்டர் எடுக்கிற வேலை பார்ப்பாங்க, ரொம்ப வெயிட் தூக்குற வேலை பெருசாக பார்க்க மாட்டாங்க. சின்ன கடையில் காப்பி கடையோ என் மாடலில் வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்குற மாடல் கேஃபேலாம் எடுத்திங்கன்னா 100% லேடி ஸ்டாஃப்ஸை வச்சு உங்களால் வேலை வாங்க முடியும். ஏன்னா வெயிட் தூக்குறதுக்கே வேலை இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக லேடிஸ் பண்ணுவாங்க. மேல் ஸ்டாஃப் வந்து கம்பேர்ட் டு லேடி ஸ்டாஃப் வந்து சேலரி அதிகமாக இருக்குது. லேடி ஸ்டாஃப் வந்து கம்மியான சம்பளத்தை நம்ம ஊருக்குள்ள வேலை பார்க்குறாங்க. இந்தியா முழுக்கதுமே வந்து லேடி ஸ்டாஃபுக்கு வந்து சேலரி வந்து கம்பேர்ட் டு மேல் வந்து சீப்பாக இருக்குது. ஸ்டாஃப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஹையர் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? இது ஒரு பெரிய ப்ராப்ளம் சார். எனக்குமே நாங்கள் கிளாஸாக எடுக்கிறோம், அத்தனை ஃபோன் வரும் சார். உங்கள்கிட்ட வேலைக்கு ஆள் இருக்கா, ஜூஸ் மாஸ்டர் இருக்காரா, சாட் மாஸ்டர் இருக்காரா, கிளாஸ் எடுக்கிறீங்களே அப்படின்னு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் வராங்க. இதுக்கு நாங்கள் என்ன சொல்யூஷன் இன்ஃபினிட்டி ஃபுட்ஸ் அகாடமியில் கொடுக்குறோன்னா, நீங்கள் தொழிலை நீங்களே ஓனர்ஸ் கற்றுக்க, நீங்களே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அன்ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு வாஷிங் பண்ணுற ஆளை கூட எடுத்து நீங்கள் சாட் மாஸ்டர் ஆக்கலாம், அவங்கள கேஃபே மாஸ்டர் ஆக்கலாம், அவங்கள காஃபி டீ மாஸ்டர் ஆக்கலாம், அவங்கள ஜூஸ் மாஸ்டர் ஆக்கலாம். இது நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஹையர் பண்ணும் பொழுது ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஜூஸ் மாஸ்டரோட சம்பளம் இன்றைக்கி வந்து 30,000 ரூபா. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1200. காஃபி மாஸ்டர் 1000லேருந்து 1200. கேஃபேக்கு பசங்க வந்து ஒரு நாளைக்கு 700லேருந்து 800 ரூபா கேட்குறாங்க. ஸோ 21,000 ரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரி வருது. சாட் மாஸ்டர் உங்களுக்கு வந்து நம்ம சவுத் இந்தியன் பசங்களோட நார்த் இந்தியன் பசங்க தான் நீங்கள்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. அவங்க வந்து அசிஸ்டண்ட்டும் கேட்பாங்க. சேர்த்தா 30 + 15 45. இவங்களுக்கு 1000 ரூபா சம்பளம், அசிஸ்டண்ட்டுக்கு 500 ரூபா, குறைஞ்சபட்சம் தரப்பட்ட சம்பளம். ப்ளஸ் ஃபுட்டு, அக்காமடேஷனு, சம்பளம் எங்கேயோ போயிடும். இப்போ நாங்கள் வந்து இதை 10,000 ரூபாய் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஓனாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கம்மியான சம்பளத்தில் ஒன்றுமே தெரியாத கற்றுக்குட்டிக்கு கற்றுக் கொடுக்கலாம். இதுதான் எங்களோட கான்செப்ட். ஓகே. ஹையர் பண்ணுறதுக்கு என்ன சார் வழி இருக்குது? ஹையர் பண்ணுறது வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் பண்ணால் ஒரு 50லேருந்து 60 கால் வருது. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் வராங்க இன்டர்வியூக்கு, அவ்வளவுதான். இது வந்து நியூஸ் பேப்பர். ஆப்பு எல்லாமே வந்து இட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து இப்போ OLX பண்ணுறாங்க, இப்போ நிறைய ஆப் வந்துருச்சு. நித்ரா ஆப் எல்லாமே இப்போ பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். பட் ஆனால் வந்து ஸ்டாஃபுக்கு வந்து பெருசாக கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. இல்லை என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த ஆப் மூலமாக எடுக்கும் பொழுது என்ன ஆகுது, ஜென்ரலாக இந்த ஆப்பு நான் பர்டிகுலராக சொல்லலை. நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஆடை பார்த்துட்டு ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்றீங்கன்னா பையன் என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு பஸ் ஏறதுக்கே காசு இல்லை, ஒரு 5000 ரூபா போட்டுடுங்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் நான் ஆள் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், 5000 ரூபா பணத்தை போடுங்க சார், பஸ் ஏறதுக்கே காசு இல்லைங்கிறாங்க. அப்புறம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. நான் சொல்கிறது வந்து நடக்குது. இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். ஆன்லைனில் நீங்கள் பெருசாக நீங்கள் வந்து இன்னொன்று வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார். நீங்கள் வந்து ஐடி மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு ஆதார் கார்டை கேட்டு எல்லாத்தையுமே நீங்கள் இனிஷியலாக கேட்டால் இது இல்லை அது இல்லைம்பாங்க. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்து தெளிவாக கேட்கணும். நீங்கள் பணம் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஆதார் கார்டை அனுப்புங்க, ரெஃபரன்ஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா யார்ட்டையாவது நீங்கள் லெட்டர் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோம், அவசரத்துக்கு ஆள் 2 கை 2 கால் தான் போதும், எவன் வந்தாலும் சரிடா பணம் கேட்குறானான்னு உடனே அர்ஜென்ட்டுக்கு நம்ம போட்டு வரோம். ஈஸியாக ஒரு ஓனராக நம்ம ஏமாறக்கூடாது. புரியுது சார். ஸோ இது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஆன்லைனில் எடுக்கும் பொழுது ஸ்டாஃப் ஹண்டிங் வந்து டேரெக்டாக ஒரு கடையில் போய் நீங்கள் பண்ண முடியாது. இப்போ ஸ்டாஃப் ஹண்டிங் நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காப்பி கடை இருக்குது, நீங்கள் காப்பி கடை ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு காப்பி கடைக்கு காப்பி குடிக்கிற மாதிரியே போகிறீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாராவது இருந்தால் இவங்களை டேரெக்டாக நீங்கள் கூப்பிட்டா ரொம்ப தப்பாக போயிடும். அங்கே இன்சார்ஜ் யாராவது பார்த்தாங்கன்னா உங்களை சத்தம் போடுவாங்க, ஏன்னா சார் எங்களுக்கே ஆள் இல்லை, நீங்கள் வந்து எங்கள் ஸ்டாஃபை கூப்பிட்றீங்களே, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிடுவோம். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் சொல்லும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நாசூக்காக கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, சார் இந்த மாதிரி நான் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறேன், யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால்
வேலைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கார்டை கொடுத்துட்டு வந்துடும். நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறது கூட நேரம் இருக்காது. சேலரி யாராவது பார்ப்பாங்க. சேலரி கிட்ட அவரே வரது கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் ஓப்பனாக சொல்லலை. அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தோணும். ஃபோன் பண்ணும்போது சார் நானே வந்திருப்பேன், நீங்கள் 4 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க சொல்லலை அதனால் அப்படிம்பாரு. ஓகே. பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மெத்தட் வந்து வேர்ட் ஆஃப் மவுத். ஏற்கனவே நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வர சொல்லலாம். புரியுது. அதுக்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் கூட கொடுக்கலாம். பெரிய ஹோட்டல் பூரா அப்படி தான் ஓட்டுறாங்க. பெரிய ஹோட்டல் வந்து என்றைக்குமே பஞ்சம் வராது. ஏற்கனவே 100 ஸ்டாஃப் வேலை பார்ப்பாங்க, 100 பேரும் யாரையாவது ரெஃபர் பண்ணுவாங்க. இருக்காங்க இல்லை, ஆமாம் இவங்களோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவங்களுக்கே தெரியும் இந்த வேலை வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு. அப்போ உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங். நெக்ஸ்ட்டு ப்ரைஸிங் டிப்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா 10 ரூபாய்க்கும் காஃபி கிடைக்குது, அதே ஸ்டார் பாக்ஸில் போனீங்கன்னா 150 ருபீஸ்க்கும் கிடைக்குது. எப்படி இதை முடிவு பண்ணுறாங்க கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் காம்படிஷன் வேறு இருக்கும். இவன் 15 ரூபாய்க்கு விற்கிறானா, அப்போ நம்ம 12 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் புரிதல் இல்லாமல் வைப்பாங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள் சார். சார் இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணணும். 3 விதமான க்ரௌடு இருக்குது. ஓகே. பப்ளிக் ஒன்று வந்து கிளாஸான க்ரௌட். நீங்கள் சொல்கிற ஸ்டார் பக்ஸ் மாதிரி 150 ரூபா 200 ரூபாய்க்கு காஃபி லைனில் நின்று குடிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அந்த க்ரௌடு வந்து கம்ப்ளீட்டாக வேறு. அது வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோன்னா கிளாஸ் க்ரௌடு அப்படின்னு. இன்னொன்று மாஸ் க்ரௌடு. 10 ரூபாய்க்கு டீ விற்றா தான் குடிப்பாங்க. நீங்கள் 20 ரூபாய்க்கு டீ விற்றீங்கன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ 10 ரூபா டீ அப்படிங்கிறது க்ரௌடு வந்து தனி, அது வந்து மாஸ் க்ரௌடு. இன்னொன்று வேல்யூ ஃபார் மணி. 35 ரூபாய்க்கு நீங்கள் டீ நிறைய இடங்களில் பார்க்கலாம், 50 ரூபாய்க்கு டீ பார்க்கலாம், காஃபி பார்க்கலாம், 60 ரூபாய்க்கு காஃபி இருக்குது சென்னையில் எத்தனையோ இடங்களில். இதெல்லாம் வந்து வேல்யூ ஃபார் மணி, கிளாஸ் மாஸ் க்ரௌடு மிக்ஸாக வரக்கூடிய இடங்கள். ஓகே. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் சீப்பாக இருக்கக்கூடிய காஃபி, ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய காஃபி, ஹை கிளாஸாக இருக்கக்கூடிய காஃபி, 3க்கும் 3 விதமான க்ரௌடு இருக்கும். ஓகே. ஸோ அந்தந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரைஸிங் வைக்கணும். இதில் லொக்கேஷனும் அடங்கும் இல்லையா இதில்? கண்டிப்பாக லொக்கேஷன் அடங்கும், உங்களோட ஆம்பியன்ஸ் அடங்கும், பல விஷயங்கள் இருக்குது சார் இதில். ஓகே சார். இப்போ மெனு வெரைட்டிஸ் பற்றி டிப்ஸ் பார்ப்போம் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு கஃபே இருக்குது. அங்கே மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேஜஸ் இருக்கும், ஒரு 150 ஐட்டம்ஸ் கிட்ட இருக்கும். ஸ்டாஃப்னு பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங்கில் ஒருத்தர் இருப்பார், கிச்சனில் ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த 150 ஐட்டமும் நான் கேட்டாலுமே அவங்க ரெடி பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அது எப்படி முடியுது சார்? இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கணுமா? ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறோன்னா 150 ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்கணுமா, இல்லாட்டி மினிமமாக கம்மியாக கூட வச்சுக்கலாமா? சார் அதாவது கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா, எங்கள் கேஃபே ட்ரைனிங்ல எல்லாம் ஒரு 50லேருந்து 60 ஐட்டம் நாங்கள் ப்ராக்டிகல்ஸாக செஞ்சு காட்டுவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து ஒரு செஸ்வான் சாஸை வச்சு ஒரு சிக்கன் சாண்ட்விச் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி பன்னீர் போட்டால் என்ன ஆகும்? பன்னீர் செஸ்வான் சாண்ட்விச். மஷ்ரூம் போட்டால் என்ன ஆகும்? மஷ்ரூம் செஸ்வான் சாண்ட்விச். பிரியாணி எக்ஸாம்பிள் எடுத்துங்க. சிக்கன் போட்டால் சிக்கன் பிரியாணி, மட்டன் போட்டால் மட்டன் பிரியாணி. ஒரு 15 ஃபில்லிங் போட்டிங்கன்னா 15 ஐட்டம் வந்துடும். ஸோ 150 ஐட்டம் வைக்கிறதுங்கிறது பெரிய வித்தை கிடையாது. உங்களால் டெலிவர் பண்ண முடியணும். அதுதான் நீங்கள் 2-3 ஸ்டாஃப் வச்சு 150 ஐட்டம் மேனேஜ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மேனேஜ் பண்ணுறாங்க. பட் நாங்கள் சொல்கிறது அவ்வளோ ஐட்டம் ஒரு 80லேருந்து 100 ஐட்டம் வச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது பாசிபிள் தான். இப்போ கேஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரைட் சிக்கன் ஐட்டம் தான் பண்ணுறாங்க. இப்போ நம்மளால் ஃப்ரைட் சிக்கன் போடுறோம், ஷோர்மா போடுறேம்மா, இதை பண்ணுறேம்மா, அதை பண்ணுறேம்மா, அவ்வளோலாம் தேவையில்லை. கேட்டால் கிரில் சிக்கன் போடுவான். இப்போ கஸ்டமர் வந்து எதை தான் ஆர்டர் பண்ணுவான்? இப்போ ஷோர்மா சாப்பிட்ணும் அப்படின்னா ஷோர்மா கடைக்கு போவாங்க. இப்போ நான் கிரில் சிக்கன் வச்சுருக்கேன், ஷோர்மா வச்சுருக்கேன், தந்தூரி சிக்கன் வச்சுருக்கேன்னா கஸ்டமர் தேவையில்லாமல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும். எந்த அளவுக்கு கஸ்டமர் மெனுவை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும். இது நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது. லிமிட்டடாக ஐட்டம் வச்சு பண்ணலாம். இப்போ கேஃபே மாதிரி ஐட்டத்துலாம் பெருசாக வேஸ்டேஜ் இல்லை. இப்போ நான் சொல்கிற சாண்ட்விச்லாம் பார்த்தீங்கன்னா சார் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்க சொல்லுவோம். ஃபில்லிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பன்னீர் வச்சுக்க சொல்லுவோம், மஷ்ரூம் வச்சுக்க சொல்லுவோம். அது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நம்ம சொல்லிடுவோம். கார்ன் வச்சுக்கலாம், எக் ஃபில்லிங்கில் பண்ணலாம், சிக்கன் ஃபில்லிங்கில் பண்ணலாம். இந்த மாதிரி போகும்பொழுது சார் லேட்ரல் மெனு இன்ஜினியர்னு சொல்லுவோம். அது வெங்காயம் போட்டால் வெங்காய தோசை, தக்காளி போட்டால் தக்காளி தோசை. இப்போ 100 வெரைட்டி தோசையில் நாங்களே ட்ரைனிங் கொடுக்குறோம். புரியுது. ஸோ கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் டாப்பிங்ஸ் மட்டும் தான் மாறும். டாப்பிங்ஸ் மட்டும்தான் மாறும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. 100 ஐட்டம்னா மலைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு ஷேர்டு இன்க்ரீடியன்ஸ் கான்செப்டில் கற்றுக் கொடுப்போம். புரியுது. இந்த கடைக்கு போனால் இது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். வெரைட்டி இருக்கணும், டேஸ்ட்டும் இருக்கணும், 2 முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பற்றி டிப்ஸ் சொல்லுங்கள் சார். நம்ம பிஸ்னஸ் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகணுன்றதுக்காக நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போகிறாங்க. அவங்க என்னென்னா 50,000 லேக்ஸ் கணக்கெலாம் கூட கேட்குறாங்க. அந்த மாதிரி போய் ரீச் ஆகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் பத்தாது. ஆப்வியஸாக கடை திறக்கும் பொழுது அவேர்னஸுக்காக நீங்கள் காசு கொடுத்தா பண்ணுற மாதிரி வரும். வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஓனாக பேஜ் கடை திறந்தோன்னே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 20 பேர் வருவாங்க, 30 பேர் வருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் பேஜ் டெவலப் ஆகும். உங்கள் பேஜ் டெவலப் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு கடை ஆரம்பித்து ஒரு 6 மாதம் அதிகபட்சம் நீங்கள் இன்ஃப்ளூயன்சரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேஜை டெவலப் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்களே நம்பி தான் மாதம் அவங்களுக்கு காசு கொடுத்து அழுகிறதே உங்களுக்கு
வேலையாக போயிடும். அவங்களுக்கு கொடுக்குறதுக்கே சம்பாதிக்கணும். ஓகே. ஒரு கடத்துல என்ன ஆகும், நீங்கள் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து காசு கொடுத்து வீடியோ போடாட்டி கடை ஓடாதுங்கிற நிலைமை வந்துடும். புரியுது. நீங்களும் அடிக்ட் ஆயிடுவீங்க. ஓகே. அதேமாரி நான் பார்த்துருக்கேன், ஒரு ஷாப் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த ஷாப் ஓப்பனிங் டேயில் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு பிரியாணிலாம் கொடுப்பாங்க. அது வந்து எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து போவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகும். உண்மையிலே அன்றைக்கி மட்டும் இது தான் வந்து போவாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு ஓகே. ஆரம்பத்தில் இப்போ வந்து ஒரு கடை திறக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு 2-3 நாளைக்கு அந்த கடையை பற்றி பேசுவாங்க. இப்போ ரொம்ப சீப்பாக கொடுத்தா இப்போ பாருங்க ஒரு ஆட்டோக்காரங்க வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, உள்ள எல்லாத்தையும் பேசுவாங்க, இப்போ இங்கே ஒரு கடை திறந்துருக்கான். அந்த 2-3 நாளைக்கு 10 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாப்பா, 10 ரூபாய்க்கு யாருப்பா இந்த இடத்துல ஒரு கடை திறந்துருக்காப்பா, போய் பாருங்கப்பா அப்படிங்கிறது அந்த இனிஷியல் வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு உதவும். அது கண்டிப்பாக லாங் ரனில் சத்தியமாக ஹெல்ப் பண்ணாது. ஓகே சார். இப்போ நம்ம ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலே அண்ணா நகர், கோயம்பேடு அப்படி போவோம். ஆனால் அங்கே ஆல்ரெடி நிறையா ஷாப்ஸ் இருக்கும், எப்படியும் ஹெவி காம்படிஷன் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி சார்? சார் முதல்ல வந்து நம்ம வந்து தெளிவாக முடிவெடுக்கணும். இப்போ நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, டீ கடை ஓடுதுன்னா பக்கத்தில் நான் டீ கடை போடுறேன் அப்படிங்கிறாங்க. காப்பி கடை ஓடுதுன்னா நான் பக்கத்தில் காப்பி கடை போடுறேங்கிறாங்க. ஷோர்மா கடை ஓடுதுன்னா நான் ஷோர்மா கடை போடுறேன் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு என் நண்பர் ஒருத்தர் இப்போ சொன்னார், எம்சிஆர் வேஷ்டி வந்து கோயம்புத்தூரில் கடை பார்க்க வந்திருக்கார். ஓகே. ரெண்டல் ஏஜென்ட்லாம் இருக்காங்கல்ல, போய் முதல்ல சொன்னாங்களாம், சார் இந்த மாதிரி ராமராஜுக்கு பக்கத்தில் இங்கேயெல்லாம் நம்ம கடை போடலான்னு. அவர் ஒரே விஷயம் சொன்னாராம், எங்கே வேஷ்டி எனக்கு கடையே இல்லையோ அங்கே தான் போடணும், ராமராஜ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எந்த வேஷ்டி கடையுமே இல்லாத இடத்த சொல்லுங்கப்பா அப்படின்னாராம். இதுதான் ஒரு எத்திக்ஸோடு நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கணுமே தவிர ஒரு தைரியம் வேணும்ல, தனி தைரியம் வேணும்ல. அது வந்து உங்களுக்கு தொழில் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த தைரியம் இருக்கும். நீங்கள் அவனுக்கு டீ கடை ஓடுதேன்னு எனக்கு ஓடணும் நீங்கள் போய் அந்த இடத்துல போட்டிங்கன்னா, அவன் பழைய டீ கடை 5 வருஷம் வச்சுருப்பான், 10 வருஷம் வச்சுருப்பான், அவன் மூடிட்டு போக மாட்டான். நீங்கள் 3 மாதத்தில் நீங்கள் தான் மூடிட்டு வெளியே வரணும். ஓகே சார். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலே நம்ம ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யாராவது பார்ட்னர்ஷிப் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்டாக சேர்ந்து நிறையா பேர் பிளான் பண்ணுவாங்க, அது சக்ஸஸும் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்களா, அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுங்க சார். இப்போ நம்ம கன்சல்டிங் பண்ணுறதுனால பார்ட்னர்ஷிப் பஞ்சாயத்து எல்லாமே நிறையா வரும். அண்ணன் தம்பிக்குள்ளே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளேயே நிறையா வரும் சார். பார்ட்னர்ஷிப் இஷ்யூஸ் நிறையா வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, சின்ன மாடலுக்கு பார்ட்னர்ஷிப் போகக்கூடாது, அது ஒன்று. பெரிய மாடல் பார்ட்னர்ஷிப் போகும்பொழுது அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ட்னர்ஷிப் டீடு போட்டு தான் நீங்கள் போகணும். புரியுது. ஒரு பேசிக்காக ஒரு நோட்ரியில் நீங்கள் கையெழுத்து போட்டு முறையாக போடுறது நாளைக்கு கோர்ட்லேயுமே இது வந்து செல்லும். கரெக்டாக நீங்கள் கேட்கணுன்னா வக்கீலை நீங்கள் கேட்டுக்கலான்னு வச்சுங்களேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அக்ரிமெண்ட்லாம் இல்லாமல் போடுதுங்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. என்ன பிரச்சனைனா, கடை ஓடினாலும் எவன் பிரிச்சுக்கணும்னு பிரச்சனை, கடை ஓடாட்டி எவன்டா நடத்த போடுவாங்கிறதும் பிரச்சனை. ஓகே. இது ரெண்டுமே பிரச்சனை தான். ஓகே. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ நான் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்னா, எங்கள் தெரிஞ்ச எங்கள் மாமா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா எப்படியும் அந்த இடத்துல ஒரு ஸ்டாஃப் போடணும். அந்த ஸ்டாஃப் போகிற இடத்துல அவர் இருக்கும்போது மேனேஜ் பண்ணிடலாமே, ஒர்க் பண்ணிடலாமே, ஃபேமிலிக்குள்ளேயே ஒர்க் பண்ணிடலாமே அப்படின்னு. சார் பார்ட்னராக இருந்தாலும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கடை ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் 2 லட்ச ரூபா போடுறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் மாமா 2 லட்ச ரூபா போடுறாரு. 2 லட்சத்துக்கு உள்ள லாபத்தை நீங்கள் எடுத்துக்குவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள லாபம் கண்டிப்பாக வேணும். இதுபோ நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சம்பளமாக போட்டு எடுக்கணும். மாமா இதை யோசிக்கக்கூடாது, இவனுக்கு சம்பளமே இல்லாமல் இவனை வச்சு ஓட்டிடலாமேன்னு யோசிக்கக்கூடாது. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. புரியுது. நீங்கள் எங்கேயாவது ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 சம்பளம் வருது, அந்த 20,000 சம்பளமாகவும் கொடுத்து 2 லட்ச ரூபாய்க்குள்ள ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கொடுத்துடணும். இன்னொன்று எக்ஸிட் கிளாஸ்லாம் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இதை பற்றியே பேச மாட்டாங்க. அப்பா எனக்கு பிடிக்கல நான் வெளியே வரேன், உனக்கு பிடிக்கல நீ வெளியே போகிற, அப்போ அதை யார் எடுத்துக்குவா? ஓகே. 2 பேருக்குமே பிடிக்கல, அப்போ என்ன பண்ணுவோம்? அதாவது நெகட்டிவாக யோசித்து ஒரு அசம்ஷனில் நீங்கள் வந்து எக்ஸிட் கிளாஸ் எல்லாமே அக்ரிமெண்ட்டில் டே 1க்கு முன்னாடியே எழுதிடணும்னு சொல்கிறேன். ஓகே. இந்த விஷயத்தில் நெகட்டிவாக நிறையா யோசிக்கிறது ரொம்ப நல்லதில்ல. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக்சுவலாக மாமா பற்றி பேசும்போது ஞாபகம் இருந்துச்சு, அவர் வந்து கடை வைக்கும்போது வாஸ்துலாம் பார்த்தாரு. அந்தமாரி வாஸ்துலாம் பார்க்கணுமா ஒரு ஷாப்புக்கு? வீடுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடைக்கு வாஸ்துலாம் பார்க்கணுமா? கடைக்கு வந்து அக்னி மூலையில் தான் அடுப்பு வைக்கணும் அப்படிம்பாங்க. கேஷ் கவுண்டர் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. நம்பிக்கை இருக்கவங்க வந்து பார்க்குறது தப்பே கிடையாது. நம்பிக்கை இல்லாட்டி அது வேறு விஷயம். இப்போ இந்துக்கள் எஸ்பெஷலாக வந்து கண்டிப்பாக அது வந்து வாஸ்து பார்க்குறாங்க. இப்போ அப்பா அம்மா பார்க்கணுன்னா பையன் சொல்லுவான், அப்பா நம்பிக்கை இல்லை அப்படிமா, கடை ஓடலாம் ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வந்துடும். அப்புறம் வந்து இந்த பக்கம் இடிக்கிறேன், அந்த பக்கம் இடிக்கிறேன், கடையோட கதவை இங்கிட்டு வைக்கிறேன், அங்கிட்டு வைக்கிறேன், இதெல்லாம் நடக்கும். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கே பார்த்துருக்கேன். சார் ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லைன்னு நினச்சோம் சார், அப்புறம் கடை ஓடலை, நம்பிக்கை வந்துருச்சு அப்படிம்பாங்க. கடை ஓடாட்டி தான் நம்பிக்கை வரும். அப்போ இருக்குது அதெல்லாம். ஆமாம் 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 ஆமாம். ஹிந்துஸ் பார்க்குறாங்க, மற்ற எல்லாருமே பார்க்குறாங்க. அது ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா, இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுப்பா அப்படிங்கிறது எல்லாருமே பார்க்குறது தானே. இப்போ ஒரு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஃப்ரான்ச்சைசி மூலிமா போகிறது பெட்டரா, இல்லாட்டி நம்மளுமே அகாடமியில் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக சார்? இப்போ ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஃப்ரான்ச்சைசி வந்து கற்றுக்கிறதுக்காக தான் எடுக்கிறாங்க. எல்லாருக்குமே ஓன் பிராண்ட் ஆசை வந்துடுது.
இப்போ எனக்கு தெரிஞ்சு சார் 5 லட்ச ரூபாய்க்கு ஃப்ரான்ச்சைஸி எடுத்தவொன்னே என்கிட்ட வந்திருக்காங்க சார். 2வது கடை திறக்க போகிறேன், ஓன் பிராண்டு போகணும். 75 லட்ச ரூபாய்க்கு ஃப்ரான்ச்சைஸி எடுத்தவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? சார் வந்து மெனுவெல்லாம் இப்படி இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணும், பெருசாக ஃப்ரான்ச்சைஸியில் வந்து எனக்கு ஈடுபாடு இல்லை, முடிஞ்சால் ஃப்ரான்ச்சைஸியை விட்டு வெளியே வந்துடலான்னு இருக்கேன், எனக்கு வந்து ஓன் பிராண்டு போகணும். ஓரளவு கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப 100% வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸிட்டேருந்து காப்பி அடிச்சிட முடியாது. ஒரு சில விஷயம் அவங்க சொல்லவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஓன் பிராண்ட் ஆசை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கற்றுக்கிறதுக்காக ஃப்ரான்ச்சைஸி நீங்கள் 5 லட்சமோ 70 லட்சமோ கொடுத்து போகிறது எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு கிடையாது. நீங்கள் முதலே கற்றுக்கிட்டு ஓனாகவே ஆரம்பிச்சிடலாம். கற்றுக் கொடுக்குற எல்லாமே ஆட்கள் இருக்கும்ல. அதில் ரிஸ்க் இருக்காதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களே அவங்க ஆடு கொடுக்கும்போதே அப்படி தான் சொல்கிறாங்க. சார் நான் சொல்கிற மாதிரி ரிஸ்க் இருக்காதுன்னா நீங்கள் ராமேஸ்வரம் கேஃபே மாதிரி ஒரு பிராண்ட் எடுக்கணும். 7 கோடி ரூபா ஃப்ரான்ச்சைஸின்னு வச்சுங்க. KFC மாதிரி ஒரு பிராண்ட் எடுக்கணும். நம்மளால் எடுக்கிறது ஊர் பேர் தெரியாத பிராண்ட் எடுக்கிறாங்க. ஓகே, 2 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கான் சார். 50,000 ரூபாய்க்கு 4 இடத்துல கடை போடுறான். உடனே வந்து ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறேன்னு போட்டுறான். இவனே வந்து ஒழுங்காக லாபம் எடுத்துருக்க மாட்டான். இங்கே பிரச்சனையே அதுதான். நீங்கள் முதல்ல ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குறாலே லாபம் சம்பாதிக்கிறது இல்லை, அவங்களே எதையுமே ப்ராப்பராக பண்ணுறது இல்லை. முதல்ல நீங்கள் ஜெயிக்கணும், அப்போ தான் நீங்கள் அடுத்தவங்கள ஜெயிக்க வைக்கலாம். இப்போ நீங்கள் ஜெயிக்கிறதே ததிக்கிணத்தும் போடும் பொழுது அடுத்தவனே நீங்கள் இழுத்து கிணத்துக்குள்ளே தண்ட மாதிரி தான். இந்த பாட்காஸ்ட்டில் வந்து நிறையா விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டிங் வரைக்கும், இப்போ ஃப்ரான்ச்சைஸிலேருந்து லொக்கேஷன்லேருந்து எல்லாமே டாப் டு பாட்டம் பார்த்தோம். ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.